வணக்கம். ரைட்டர் ஃப்ரம் ஜவாது பட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு பாசிச கும்பல், ஒரு பாசிச கும்பல் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை, ஒரு சனாதன போக்குள்ள ஒரு பத்திரிகை, ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவான ஒரு பத்திரிகை, நடந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசின் பாஜகவின் ஆதரவான ஒரு பத்திரிகை. தினமலர் தெரிஞ்ச விஷயம் தான், உலகறிந்த ஒண்ணு. எப்பயாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நல்லா இருந்தா கூட, அந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, சும்மா கிடந்த சைத்தானா குங்குளையும் போட்டு ஆட்டினானா. அந்த மாதிரி அமைதியா இருப்பது வந்து அந்த பத்திரிகைக்கு பிடிக்கவே பிடிக்காது. சமீபத்தில் கூட பாருங்க, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அந்த காலை உணவு திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஆரம்பிச்சு வச்சார். 2-3 நாள்லயே வந்து அதற்கு ஒரு தேவையற்ற விமர்சனமான ஒரு வார்த்தை. அதை வந்து டபுள் சாப்பாடு, காலையிலையும் சாப்பிட்டு வந்துடுறாங்க பசங்க, இங்கேயும் வந்து சாப்பிட்றாங்க, அப்ப டபுள் சாப்பாடு, ரைட், ஓகே, நல்ல விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அங்க கக்கூசு வந்து நிரம்பி வழிதான். எப்படிலாம் ஒரு பத்திரிகை எழுதுறான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு பத்திரிகையில அவங்க இன்னும் ஏன் தடை செய்யப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான ஒரு எதிர்பார்ப்பு. உண்மையில இது வந்து குற்றச்சாட்டாகவும் நம்ம வைக்க, சமூக ஆர்வலத்தின் மூலமா வைக்கக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு பாருங்க, அதாவது ராமர் கோவில் திறப்பு இன்னைக்கு ஜனவரி 22. ஆமா, மத்தியானம் வந்து 12:20க்கு வந்து அதனுடைய பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கு வந்து ஒரு தன்னுடைய ஆதரவை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும், அதுக்கு வேற எத்தனையோ வழிகள் இருக்கு. வெளிப்படுத்தி போறது போட்டு உடனே, ஆமா, ராமர் கோவில் திறப்பின் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் பூஜை தடை செய்யப்பட்டது, அன்னதானம் தடை செய்யப்பட்டது, யாரும் வந்து உள்ளே கோயிலுக்கு வரக்கூடாது. ரெண்டாவது வந்து கோயில் நடைகள் அனைத்தும் சாத்தப்படும். என்னன்னு கேட்டா, ராமர் கோயில் வந்து 22ஆம் தேதி திறக்கிறாங்க, அதனால அப்படின்னு கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியா போட்டு, மற்றபடி வந்து தேவையற்ற ஒரு சர்ச்சையை உண்டு தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா நல்லபடியா கருத்தை போட வேண்டும். இது எதுக்கு தேவையில்லாம ஒரு பாசிச கருத்து என்பதையெல்லாம் விட மக்களை குழப்புகின்ற கருத்து. இதை பார்த்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் கூட யோசனை இல்லாம அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவுல போட்டுறாரு. ஆமா, தமிழக அரசு திமுகவை கண்டித்து உண்மையிலே வன்மையாக கண்டிக்கின்றேன். ராமர் கோவில் திறப்பு விட ரைட்டு, ஓகே, அதற்கு எதுக்காக நீங்க தமிழகத்தினுடைய கோயில்களை மூடணும், அன்னதானத்தை தடை பண்ணணும், பூஜைக்கு அனுமதிக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் இன்னொன்னு, இங்க இருக்கிறார் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை, உடனே அவரு அதெல்லாம் கிடையாது, நாங்க உடனே என்ன ஏற்பாடா பண்ணிருக்கோம், எப்படிப்பட்ட தடைகள் இருந்தால் முறியடித்து விடுவோம், கட்டாயமாக நடக்கும், ஏன்னா அன்னதானமும் நடக்கும், பூஜையும் நடக்கும், ராமர் கோவில் என்ன திறப்பு விழா நடக்கும் அன்றைக்கு வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களும் பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திமுக அரசை விமர்சித்து, தேவையற்ற வார்த்தைகளால் விமர்சித்து, இந்த முந்தா நாள் சொன்னார் பாருங்க, பல்லுப்படாம பார்த்து பண்ணுங்கப்பா அப்படி. அது மாதிரி வந்து இது பல்லுப்பட்டு வேண்டுமென்றே பேசிய ஒரு வார்த்தை. இதுக்கெல்லாம் ரொம்ப தெளிவா பதிலடி கொடுக்கிறார் சேகர் பாபு, அதாவது இந்து நல துறை அமைச்சர் திமுக. இதெல்லாம் வந்து தேவையற்ற வதந்திங்க. அந்த துறையே என் கையில தான் இருக்கு, என்னுடைய அனுமதி இல்லாமல் யார் சொன்னது, வாய் வார்த்தையின் மூலமாக சொன்னதாக பேசப்படும் அனைத்தையுமே போய். நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையும் மற்றபடி இந்த தினமர பத்திரிகை என்ன போட்டிருக்காங்க, திமுக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ராமர் கோவில் 22 அந்த ஜனவரி 22ல தமிழகத்தில் உள்ள எந்த கோயில் அன்னதானம் நடக்கக்கூடாது, பூஜை நடக்கக்கூடாது, நடை சாத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்தை பரப்பிட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர், அவர் பல தனக்கு கீழே உள்ள பல அமைச்சர்களை கேட்டு யோசனை பண்ணி ட்விட்டர் பதிவு போடணும், தேவையற்ற முறையில பதிவு போட்டிருக்கிறாரு. ஒரு நிதி அமைச்சரே இப்படி இருந்தா அப்புறம் தமிழக பாஜக ஒரு தலைவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு சூழல் இருக்கு. அதற்கு வந்து பகிரங்கமாக அடி கொடுத்த அளவுக்கு கன்னத்தில் அரைந்தால் போல ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டார் சேகர் பாபு. எங்க காலத்துலதான் வந்து 1270 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். நாளைக்கு கூட சொல்றாரு, கன்னியாகுமரி ஆதிகேசவ கோவில் உள்பட 1270 இதுக்கு கூட கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நாங்க பண்ணியிருக்கிறோம். நீங்க ஆட்சியில பண்ணிருக்கீங்களா? ஒண்ணு, நீங்க அவங்க பண்ணது என்ன, ராமர் கோவில்
அந்த ஒரு கும்பாபிஷேகம் வந்து இத்தனை ஆட்டம் போட்டா திமுக ஆட்சி 1270 கும்பாபிஷேகம் பண்ணிருக்கு. எத்தனை ஆட்டம் போடணும்? ஒண்ணு கண்ணுக்கு தெரியாமல் அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பகிரங்கமான உண்மை. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுக்கு தெரியும் 1270 கும்பாபிஷேகம் எங்க, ஒரே ஒரு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் எங்க? உன்னை வச்சுக்கிட்டு இந்த பில்டப் அப்படின்னா 1270 வச்சுட்டு எந்த அளவுக்கு திமுக வந்து அரசியல் பண்ணும் திராவிட மாடல் ஆட்சி. அது ஆயிரக்கணக்கான வருடங்கள் பழமையான விஷயங்களை புனரமைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை சேகர் பாபு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, கண்டனத்துக்குரியது. ஆமா, கரெக்டா நடக்கும். அன்னதானம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ 764 சில கோயில்களை தினந்தோறும் அந்த அன்னதானம் நடக்கும். மற்றபடி வந்து எங்கெங்க குடமுழுக்கு அது கரெக்டா நடக்கும். காலையில எந்திரிச்சோட எந்த அளவுக்கு அது சாமி வழிபாடு, மற்றபடி கோயில் பிரார்த்தனை எல்லாம் கரெக்டா நடக்கும். அன்னதானம் சரியா நடக்கும். எல்லா கோயில்களின் நடையும் திறந்திருக்கும் போட்டு பக்கம் பக்கமா சொல்லி அது நிலைப்பாட்டை வந்து விளக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படின்னா ஒரே ஒரு ராமர் கோவில் அவ்வளோ அந்த ஒரு கும்பாபிஷேகத்து ஊரெல்லாம் டமாரா அடிச்சுக்கிட்டு இல்ல. அதுல இன்னொரு விஷயம் கேட்டா, இந்த ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் இன்னைக்கு அதன் வெளிப்பாடு வந்து சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து யார் இறந்தாலும் அடக்கம் செய்ய மாட்டாங்க பாருங்க. அப்படி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இல்ல, மனித உயிர் முக்கியமா, ராமருடைய சிலை பிரதிஷ்டை முக்கியமா? இல்ல, ராமர் இந்த சிஷ்டை அதை பார்த்தார்களா? லாலா குழந்தை ராமர்னு சொல்றாங்க, அது நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஓகே, யார் பார்த்தது? புராணத்தின் வெளிப்பாடு, இதிகாசத்தின் வெளிப்பாடு. ஆனா மனுஷங்கிறவன் கண்ணு முன்னால தெரியுறான். அவன் இறந்தான் அப்படின்னா இன்னைக்கு யாருக்குமே அடக்கம் கிடையாது, யாருக்குமே வந்து ஒரு இறுதி சடங்கு கிடையாதான். ஆமா, எந்த ஒரு இது தகனமும் கிடையாது அப்படின்னு வந்து இந்த பாஜக அரசு அறிவிச்சிருக்குன்னா எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பாருங்க. ஒரே ஒரு கும்பாபிஷேகம் திமுக அரசு 1270 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரணமா ஒரு தங்களுடைய கோவில்களில் வந்து இப்படிலாம் செய்து விட்டால் அன்னதானம் கூடாது, மற்றபடி வந்து பூஜைகள் நடக்கக்கூடாது போட்டு சொல்றதுக்கு இவ்வளோ ஒரு வல்கரா அண்ணாமலையை நிர்மலா சீதாராமன் தினமலர் பத்திரிகையில பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஆட்சி வந்து இந்த 10 வருஷமா இஸ்லாமியர்களுக்கு எப்படியெல்லாம் கொடுமை செய்தார்கள் அப்படின்னு பட்டியல போட்டா அடங்குமா? இந்தியா முழுவதுமே அடங்காது. இஸ்லாமியர் வெறுப்பு பிரச்சாரம், CAA அப்படின்னு குடியுரிமை திருத்த சட்டத்தை போட்டு எப்படியெல்லாம் இந்த இந்திய நாட்டை விட்டு துரத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு வெளிப்பாடா இருந்தாங்க. அப்ப இது மட்டும் வலிக்காதா? ஒரு சாதாரண நடக்கக்கூடிய ஒரு கும்பாபிஷேகத்தின் வெளிப்பாடு தமிழகத்தில் ஏற்பட்ட ஒரு தேவையற்ற ஒரு புரளியின் வெளிப்பாடு, பொய் பிரச்சாரம். இன்னைக்கு வந்து தமிழக அரசு வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு கட்டாயமாக போடுவோம் அப்படின்னு பகிரங்கமா அரசு அறிவிச்சிருக்க. கட்டாயமா போடணும். அந்த பத்திரிகை வந்து முடக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் கூட. தகவல்னா அது எந்த அளவுக்கு சந்தேகத்தை அடிப்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட எழுதணும். இவ்வாறு கூறப்படுகிறது, சந்தேகத்தின் அடிப்படையில் பேசப்படுகிறது, தகவல் வந்திருக்கு சொல்லலாம். அதெல்லாம் விட்டுப்பட்டு ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தை அதே நம்பக்கூடிய பல பாமரத்தனமான மக்கள் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எப்படிலாம் கொடுமை நடந்தது இந்த ஆட்சியில இன்னைக்கு ஊபியில வந்து கருதிங்க முடியாது. அந்த அளவுக்கு மிக கேவலமான ஒரு ஆட்சி இன்னைக்கு பாஜக ஆட்சி போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பொங்கி எழுந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த ஒரு வகையில் இஸ்லாமிய அமைப்புகளே ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல அப்புறம் இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கத்தானே செய்யும். இல்லை, இவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, பிறருக்கு வந்தால் என்ன, இவர்களுக்கு வந்தால் ரத்தம், பிறருக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதெல்லாம் விட இன்னொரு விஷயம், இந்த இதுல ஸ்கிரீன் சம்பந்தப்பட்ட ஒரு டிஜிட்டல் அந்த திரையை மட்டும் எந்த பொசிஷன் பார்த்து ஒரு வைக்காத அளவுக்கு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வாய் உத்தரவு, இதை வந்து பெரிதுபடுத்தி மிக கேவலமாக தன்னுடைய விளம்பரத்திற்காக இந்த தினமலர் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை அவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார் என்று பார்க்கின்ற பாருங்க. இந்த ராமர் கோவில் இதுக்கு கும்பாபிஷேகத்துக்கு ரயில் நிலையத்துல 9000 ரயில் நிலையங்கள்ல வந்து டிஜிட்டல் ஸ்கிரீன் வைக்க போறாங்க. அதையெல்லாம் தெரிய போகலாம். அதன் அடிப்படையில் தமிழகத்துல வைக்க போறாங்க. அதற்கு ஒண்ணுக்கு தான் வேணாங்க, கும்பல் சேரும், மற்றபடி வந்து பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு வந்து தடை வந்து விட்டது அப்படிங்கிற மிகப்பெரிய வழிபாட்டுனா அன்னதானத்துக்கு தடை போட்டாங்க.
பூஜைக்கு தடம் போட்டாங்க, கோயிலையே மூட போறாங்க அப்படின்னு தேவையற்ற பொய் பிரச்சாரம் வதந்தியை பரப்பி விட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே வந்து மிக கேவலமான பிரபலியத்தை வந்து தினமலர், நிர்மலா சீதாராம், நிதி அமைச்சர் அண்ணாமலை போன்ற பாஜக தலைவர்களும் செய்திருப்பது உண்மையிலே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அப்படி என்ன அந்த ராமர் கோவிலை திறந்து இந்த நாட்டில் உள்ள மிகப்பெரிய வறுமையெல்லாம் போய்விட போகிறேன். இத்தனைக்கும் சொல்றாங்க, பல சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க, பாதி கட்டிய நிலையில் உள்ள கோவிலை திறக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றா அது குட்டிச்செவுரு அப்படிங்கிறார். பாதி கட்டிய நிலையினாலே குட்டிச்செவுரு தான். குட்டிச்செவுருக்கு போய் கும்பாபிஷேகம் நடத்துறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குள்ளே பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள சங்கராச்சாரிய சொல்றாரு மோடி வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க மோடி தான் வந்து தொடர்ந்து வைப்பார் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தின் அடிப்படையில தான் செய்ய வேணும். யாரை கேட்டு நீங்க தேதி குறிச்சிங்க? அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தை பிறரை எதற்காக சீண்ட வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பாசிச கும்பலின் சனாதன போக்கில் விளைப்பார். ஆமா, இதற்கு வந்து அமைச்சர் சேகர் பாபு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் என்பது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட சனாதன போக்குள்ள பத்திரிகைகள் ஆமா தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா அளவிலும் தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பகிரங்கமானது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.